எல்லாம் கிளியரா இருக்கா? ஆமா சார், கிளியரா இருக்கு. ஆஹா, டைம் 3:50 ஆயிடுச்சு. சரியா 4 மணிக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க. அவங்க கிட்ட இந்த பெட்டியை ஒப்படைக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. நீங்க இந்த அளவுக்கு கவலைப்படுற மாதிரி உங்க பிரீஃப் கேஸ்ல அப்படி என்ன சார் இருக்கு? அதை இப்ப சொல்ல முடியாது. அது டாப் சீக்ரெட். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரீஃப் கேஸ்க்குள்ள இருக்கிற பொருள் எந்த சூழ்நிலையிலும் யார் கைக்கும் போயிடக்கூடாது. பாஸ், இல்ல இன்னும் கொஞ்சம் ஏத்துங்க. இன்னும் மேலையா? இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? இது உன்னோட ஹைட்டை விட 3 மடங்கு அதிகமா இருக்கு. 3 மடங்கை விட ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு. அது எனக்கும் தெரியும். ஆனா என்னோட பிராக்டிஸ் எல்லாத்தையும் நான் இன்னும் சேலஞ்சிங்கா பண்ண விரும்புறேன். இதே மாதிரி பண்ணாதான் நம்ம அடுத்த நிலைமைக்கு போறதுக்கு நம்மள நாமே ரெடி பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இவ இந்த மாதிரி தான் பிராக்டிஸ் பண்றானா? இது ரொம்ப ஈஸி. இத நானே பண்ணுவேன். டோனி பாஸ், இப்படி தேவையில்லாம போட்டி போடுறதை நிறுத்துங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க அவன் கிட்ட தோத்துதான் போறீங்க. வாய் மூடு. கிக்கோவால பண்ண முடியும்னா கண்டிப்பா என்னாலையும் பண்ண முடியும். போங்க, நல்ல லக்கேஜ் மாதிரி வெயிட்டான பேக்க கொண்டு வாங்க. ஸ்கூட்டரை விட விலை உயர்ந்தது காரு. டோனி பாஸ்க்கு புரிய வைக்கிறது தாறுமாறு. மண்டையில விழுந்தது பெரிய பையி. அவர் ட்ரைனிங் எடுத்ததெல்லாம் வீணா போச்சு. கிக்கோ கிட்ட கிக் இருக்குனா என் கிட்ட என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. ஒரே பஞ்ச். டோனியோட பஞ்ச் எப்படி இருக்கும் தெரியுமா? இல்லங்க, நல்லா இருக்கா? உங்க பஞ்சு தான் கெத்து. அதேதான், எனக்கு அதேதான் வேணும். யாரும் அப்படி நினைச்ச மாதிரி டப்பு டிஃபன்லாம் எடுத்துட்டு போக முடியாது. என்ன நம்ம இருக்கிறது பூமியில. இங்க எல்லா கதவும் சாத்தி தான் இருக்கு. அதேதான் சார் நானும் சொல்றேன். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்ல. வானத்துல இருந்தா கிழிச்சிட்டு வர போறாங்க. எப்படி திடீர்னு கூரை உடைஞ்சு நம்ம மேல மின்னல் தாக்குச்சு? கண்டிப்பா இவரு வானத்துல இருந்து வந்தவரா தான் இருக்கணும். எப்பவுமே பூமியில இருக்கிறவங்கள மட்டும் பார்த்து பயந்தா பத்தாது. என்ன மாதிரி வானத்துல இருந்து கிளவுடி ரவுடி பறந்து வந்தா எதுவுமே மிஞ்சாது. என்னோட பேரு கிளவுடி ரவுடி. திருடுறது மட்டும்தான் என்னுடைய டியூட்டி. ஓ போச்சு, அது ரொம்ப டாப் சீக்ரெட். அத கொண்டு போயிட்டானே. இப்ப என்ன பண்றது? இனிமே அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? உண்மையிலே சூப்பரா கிக் விட்ட. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சக்சஸ்ஃபுல். அதுவும் இது தாறுமாறான சக்சஸ்ஃபுல். இந்த சந்தோஷத்தை சாப்பிட்டு கொண்டாடலாமா? இவ்ளோ ஸ்ட்ராங் சிக்னலோட மேல யாரு பறந்து போறது? கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். குட் ஆஃப்டர்நூன் அங்கிள். என்னோட பேர் தான் கிக்கோ. நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஓட பாக்குறீங்களோ? என்னோட வேலையை முடிச்சிட்டு நான் போயிட்டு இருக்கேன். தப்போ சரியோ அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். என்னுடைய பேர் தான் கிளவுடி ரவுடி. திருடுறது தான் என்னுடைய டியூட்டி. திருடுறது ரொம்ப தப்பான விஷயம் அங்கிள். நீங்க திருடினதை கொண்டு போய் மறுபடியும் வச்சு நல்ல காரியத்தை செய்யுங்க. கிளவுடி ரவுடி என்னைக்குமே சரியான காரியத்தை செய்ய மாட்டான்.
பின்னாடியே வரலான்னு பாக்குறியா? ஆனா எவ்வளவு தூரத்துக்கு வருவ? காத்திலேயே பறந்து வருவியா? ஹம், பாய் பாய் கிக்கோ, see you. என்னோட பேரு தான் கிளவுடி ரவுடி. திருடுறது தான் என்னுடைய ஒரே டியூட்டி. இப்படியே நின்னா அவரை பிடிக்க முடியாது. இங்க ஒரு எமர்ஜென்சி. சூப்பர் ஸ்பீடோ கார் இங்க சீக்கிரம் வரட்டும். நான் கீக்கோ, இந்த பலம் சூப்பர் ஸ்பீடோ. உதவின கிட்டப்பட்ட ஓடி வரவேனே, எதிரி எதுவும் சப்பாணி ஓட விடவேனே, நடுந்தூர பயணம் பண்ண கூட்டி போவேனே. ரைட்டா இருந்தாலும் ராங்கா இருந்தாலும் தப்பு தண்டை நடந்துட நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். சூப்பர் ஸ்பீடோ, இன்னைக்கு நம்ம ரோட் வழியா போக போறது இல்ல, வானத்துல பறக்க போறோம். ஃபார்முலா நம்பர் 804 ஆக்டிவேட் பண்ணு. ஓகே படி, ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா 804. இப்போ நாம பறக்க போறோம். சூப்பர் ஸ்பீடோ, நம்ம ரவுடி கிளவுடி அங்கிள ஃபாலோ பண்ணி ஆகணும். அவரை எதையோ திருடிட்டு ஓட பாக்குறாரு. ம்? ஆ. நீ என்ன போக விட மாட்ட போல இருக்கே கிக்கோ. பாதி வழியில இந்த கிக்கோ என்னைக்கு பின் வாங்க மாட்டான். உங்களை நான் ஃபாலோ பண்றதை நிறுத்தணும்னா ப்ளீஸ் நீங்க திருடின பொருளை என்கிட்ட கொடுத்து சரண்டர் ஆயிடுங்க அங்கிள். கிளவுடி ரவுடி என்னைக்கும் சரண்டர் ஆக மாட்டா. இப்ப என் தண்டரை பாக்குறியா? தப்பிச்சிட்டியா? இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். சூப்பர் ஸ்பீடோ, நம்ம டிஃபென்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம அட்டாக்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபார்முலா நம்பர் 161. எஸ் கிக்கோ, ஃபார்முலா 161. இந்த ஃபார்முலா படி இவனை பிடிச்சிடலாம். கிளவுடி ரவுடி தான் என்னுடைய பேரு. திருடுறது தான் என்னுடைய டியூட்டி. கரண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இந்த வலைய கிழிச்செறிஞ்சிட்டு போறேன்னு பாரு. சூப்பர் ஸ்பீடோ, ஃபுல் ஸ்பீட்ல நாம அவரை நெருங்கியே ஆகணும். சீக்கிரமா ஓடிடு கிளவுடி. இவங்க கிட்ட டைமை வேஸ்ட் பண்ணாத. அங்க பாரு, அவர் கிளவுட்ஸ்க்கு நடுவுல போயிட்டு இருக்காரு. சீக்கிரம் போ. கிளவுட்ஸ்க்கு மேல போனாரு, ஆளே காணுமே. அப்ப நாமளும் கிளவுட்ஸ்க்கு மேல போலாம். எப்படியாவது அவரை நம்ம பிடிக்க தான் போற பாரு. ஒண்ணுமே புரியலையே, இவர் எங்க தான் போயிருப்பாரு? அவர் பண்ண அதே மேஜிக்க நாம சீக்கிரமா ஏதாவது பண்ணி கண்டுபிடிச்சே ஆகணும். என்னோட பேரு தான் கிளவுடி ரவுடி. திருடுறது தான் என்னுடைய ஒரே டியூட்டி. வானத்து வழியா பறந்து வந்து மேகத்துக்கு இடையில மறைஞ்சிருவேன். என்னுடைய இந்த மறைவிடத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது நடக்கவும் நடக்காது. இப்ப நான் உங்க எல்லாரையும் எதுக்காக இங்க வர சொன்னேன்னா, நாம கிளவுடி ரவுடிய எப்படியாவது பிடிச்சு ஆகணும். அதோட உடனடியா இந்த கேஸ முடிச்சே ஆகணும். ஒரு தடவை இப்படித்தான் டிராகனை நான் என்னோட காலால ஓங்கி ஒரு எத்துன மாதிரி. நீங்களா? நான் தான். ஒருவேளை நான் போய் சொல்லியிருந்தா இப்ப கீழே விழுந்துடுவேன். அப்படி இந்த பிரீஃப் கேஸ்ல என்னதான் இருக்கு? ஆனா அது டாப் சீக்ரெட் தம்பி. இப்ப அத நான் சொல்லிதான் ஆகணும். வேற வழி இல்ல. அது வந்து அதுல 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 வந்து ஒரு காம்பஸ் இருக்கு. என்னோட பேரு தான் கிளவுடி ரவுடி. திருடுறது தான் என்னுடைய ஒரே டியூட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில இதுதான் மிகச்சிறந்த திருட்டுன்னு சொல்லுவேன். என்ன சார் சொல்றீங்க? பெட்டிக்குள்ள கல்ல வச்சு அனுப்புனா அது எப்படி முக்கியமாகும்? அதுதான் சார் நானும் கேக்குறேன். ஒரு சின்ன காம்பஸ்க்காக நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்படணுமா என்ன? ஓ, அது ஒண்ணு சாதாரண டைரக்ஷனை காட்டுற காம்பஸ் கிடையாது. அது ஒரு ஸ்பெஷலான கோல்டன் காம்பஸ். அதாவது சன் சிட்டியோட எல்லா டைரக்ஷன்ஸையும் அது காட்டும். ஆனா இப்ப அது ஒரு திருடன் கையில மாட்டிக்கிச்சு. இப்ப என்ன பண்றது? ஒருவேளை அதை அவன் தப்பா பயன்படுத்தினா நம்ம கதையெல்லாம் கந்தலாயிடும். போச்சு. உண்மையிலேயே கவலைப்பட வேண்டிய விஷயம்தான்.
கிளவுடி ரவுடியும் சாதாரண திருடன் கிடையாது. இன்னும் ஒரே ஒரு திருட்டுதான். அதுக்கப்புறம் எனக்கு எப்பவுமே திருட வேண்டிய அவசியம் வரவே வராது. நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரனா மாறிடுவேன். நம்ம கசானால தங்கம், வைரம், வைடூரியம் மட்டும் இல்ல, யுரேனியம், யுட்டோனியம், ரேடியமும் இருக்கு. அது மட்டும் அவன் கைக்கு போயிடுச்சுன்னா நம்ம நாடு ஏழை நாடா மாறிடும். அப்புறம் நம்ம கதையெல்லாம் கந்தலாயிடும். நாம அப்படி நடக்க விடக்கூடாது. ஏன்னா இது மேயர் அங்கிளோட டாப் சீக்ரெட்னு தெரியும். ஆனா நமக்கு அந்த இடம் தெரியாத வரைக்கும் நாம எப்படி அங்க செக்யூரிட்டி கொடுக்க முடியும்? Come on my rowdy plane. இப்போ சன் சிட்டியோட ட்ரெஷரை திருடி இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ராஜாவாக போறேன். ட்ரெஷரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த கிக்கோ இவ்வளவு தூரம் வந்துட்டானா? மேயர் அங்கிள், கசானா எங்க இருக்கு? இதோ இதுதான் கசானா. இதோ இதுக்குள்ளதான் இருக்கு. இதுக்குள்ளதான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கோம். வாவ், உண்மையிலேயே இது சீக்ரெட்டான பிளேஸ் தான். யாராலையும் இந்த இடத்தை அடைய முடியாது. அட நீ சும்மா இருப்பா. அவன் கையில தான் காம்பஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணா இந்த கசானாவோட டைரக்ஷனை அது கரெக்டா காட்டிடுமே. அப்புறம் அவன் இங்க வந்துடுவான்ல. இப்போ என்னோட கிளவுட் பிளேன் என்ன வேலை பண்ணுதுன்னு பாக்குறீங்களா? இதுக்கப்புறம் என்னுடைய வேலை ரொம்ப சுலபமா முடிய போகுது. நான் தான் சொன்னேன்ல, என்னோட பேரு தான் கிளவுடி ரவுடி. திருடுறது தான் என்னுடைய ஒரே டியூட்டி. வானத்துல இருந்து கீழே இறங்குவேன், திரும்ப மேகத்துக்கு போய் மறைஞ்சிருவேன். என்ன பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, நான் யாரு கையிலயும் சிக்க மாட்டேன். இந்த கசானா சன் சிட்டிக்கு சொந்தமானது. கண்டிப்பா அந்த திருடன் கிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வருவேன். இங்க ஒரு எமர்ஜென்சி, சீக்கிரமா சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். கிளவுடி ரவுடி சன் சிட்டியோட கசானாவை எடுத்து பறந்துட்டு இருக்காரு. அந்த கசானாவை நம்ம எப்படியாவது கொண்டு வரணும். ஃபார்முலா நம்பர் 304. இப்பவும் என்ன துரத்திட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டியா? நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். போன வாட்டி நீங்க என்னை ஏமாத்திட்டு மறைஞ்சிருக்கலாம். ஆனா இந்த முறை நான் உங்களை கண்டிப்பா பிடிச்சே தீருவேன். உன்ன மாதிரி பொடி பையன் என்ன பிடிக்கிறதா? இந்த தடவை கிளவுடி ரவுடி எதுக்கும் தயாரா தான் வந்திருக்க. இப்ப பாரு. ஸ்பீடோ ரப்பர் கவர். இந்த தடவை நாங்களும் தயாரா தான் வந்திருக்கோம் அங்கிள். ரப்பர் கவர் போட்டிருக்கிறதுனால மின்னல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்களா? ஆனா என்னுடைய பாம்ல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஃபார்முலா நம்பர் 513. எப்படியாவது நான் என்னுடைய கிளவுட் பிளேனுக்குள்ள போய் மறைஞ்சுக்கணும். கிளவுடி ரவுடி தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டானா யாராலையும் அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இது ரொம்பவே ரகசியமான இடம். எங்க போனாரு? பூமியில இருந்து புறப்பட்டு வானத்துக்கே போயிட்டாரா? வானத்துக்குள்ளெல்லாம் போக முடியாது. ஒருவேளை மேகத்துக்குள்ள இருக்கலாம் இல்லையா? என்ன? எப்பவும் அவரு மேகத்துக்குள்ள தானே மறைஞ்சு போறாரு. நம்ம மேகத்துல தான் சர்ச் பண்ணணும். நல்ல வேளை நம்ம ட்ரையஸ் பிளாஸ்டர் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஆனா கிக்கு, இவ்வளவு மேகங்களுக்கு நடுவுல எப்படி கண்டுபிடிக்கிறது? மேகங்களை நாம கண்டென்ஸ் பண்ணா மழையா மாறிடும்.
அதனால நம்ம இது மேல ட்ரையர்ஸ் அப்ளை பண்ணா இதுவும் கண்டென்ஸ் ஆகி மழையா மாறிடும். ஆகா போச்சே, இந்த பசங்க எல்லாரும் இங்க வந்து இந்த கிளவுட்ஸ் எல்லாத்தையும் கண்டென்ஸ் பண்ணி மழையாக்குறாங்களே. ஓ ஓ மை காட், இந்த கிளவுட்ல மட்டும் நம்ம பண்றது வேலைக்காகலையே. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கிளவுட்ல இது சாலிடா இருக்குன்னு தோணுது. அப்படின்னா கண்டிப்பா கிளவுடி ரவுடி இந்த கிளவுட்குள்ள தான் இருப்பான்னு தோணுது. இதுக்கு மேல வேற வழியே இல்ல. யாரும் புரிஞ்சிக்காத ஒரு விஷயத்த இப்ப நீ புரிஞ்சுக்கிட்ட. நான் கிளவுட் மாதிரி ஷேப்ல பண்ணியிருந்த இந்த பிளேனை இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிச்சதில்ல தெரியுமா? ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்த நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆ, ம். ஃபார்முலா நம்பர் 75 போட்டு பார்க்கலாம். ஃபார்முலா நம்பர் 75 அப்ளை பண்றேன். அவன் தலையில ஆங்கரை மாட்டுறேன். இதோட லைட்னிங் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப நேரம் இப்படியே போனா தாக்கு பிடிக்க முடியாது. எவ்வளவு நேரம் தப்பிப்ப? சின்ன சின்ன அட்டாக்ல நீ தப்பிக்கலாம். ஆனா இப்ப பாரு, எல்லாமே ஒன்னா வரப்போகுது. சூப்பர் ஸ்பீடோ, மவுண்டன் பக்கத்துல போ, அங்க ட்வின் பீட்ஸ் இருக்கு. இதோ இப்பவே பறந்துட வேண்டியதுதான். இப்ப நம்ம ஸ்பீடை குறைச்சிக்கலாம் சூப்பர் ஸ்பீடோ. அவர் நம்மள நெருங்கி வரணும்ல. இப்ப ட்வின் பீட்ஸ்க்கு பின்னாடி போகலாம். என்ன இது? என்னுடைய பிளேன் எப்படி இப்படி மாட்டிக்கிச்சு? இப்ப எப்படி நான் இதுல இருந்து தப்பிக்கிறது? கிளவுடி ரவுடியை யாராலையும் தடுக்க முடியாது. என்னுடைய எல்லா பவரையும் நான் யூஸ் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த மலையை உடைச்சிட்டு தான் போவேன். கிளவுடி ரவுடியோட வெப்பன்ஸ் எல்லாம் தீர்ந்துகிட்டு இருக்கு. இதுதான் சரியான நேரம். ஃபார்முலா நம்பர் 432 உடனே அப்ளை பண்ண. இப்ப நான் பயன்படுத்த போற ஃபார்முலா படி என்னோட புல்டோசர் டெக்னிக்கை வச்சு எதிரியை தாக்க போறோம். Listen up, let's shoot for the stars. Check me out, I'm a flying car. Cloudy, better get ready, we are coming for you, it's about to get heavy. Cloudy, rowdy, whoever you are, stop running, you won't get far. You won't be able to hide in these clouds. I'm gonna show you what I am about. You're gonna get caught, you're gonna get caught, you're gonna get caught. சூப்பர் ஸ்பீடோ, அந்த பேக் கீழே விழறத நாம தடுக்கணும். கிளவுடி ரவுடியை நான் பாத்துக்கிறேன். என்னையே எதிர்க்க வந்துட்டியா கீகோ? நான் விழுந்தா எழுந்திருச்சு வந்துருவேன். ஆனா நீ விழுந்தினா எழுந்திருக்கவே மாட்டேன்.